ஹாய், நான் கானா சுதாகர். என் வாழ்த்துக்கள். தம்பி ஏழுமலை இவர் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. நிறைய சாங்ஸு, நிறைய நாடக குழுலாம் நடத்துகிற நிறைய விஷயத்த அவர் அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாரு. யூடியூப் நேம் வந்து வெல்கம் ஏழுமலை. மறக்காமல் அதை பாருங்கள். நிறைய வீடியோலாம் இருக்கும். அழிஞ்சு வர நிறைய கதைகள்லாம் அவர் வந்து வீடியோ ஷூட் பண்ணி அதை போடுறாரு. அவர் இன்னும் நிறைய அதை மெருகேற்றுறாரு. அதனால் வெல்கம் ஏழுமலை யூடியூப் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தம்பி ஏழுமலைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அழிஞ்சு வர கலைக்கெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். சுமங்கலியாக வாழ்கிறமா? நான் சுகமா வாழ்வதா? நான் சுமங்கலியா வாழ்வதா? அண்ணா அண்ணா, நான் எப்படி இருக்கிறேன்? என்ன பார்த்து இந்த கேள்வி கேட்கிறேன் அண்ணா. அண்ணா தானே நீயே அழுது கொண்டிருக்க நின்றுக்க. என்னமா காரணம்? ஒண்ணும் புரியல. ஏம்மா அழுதுன்னு இருக்கிறேன்? என்ன அழுத்த காரணம் என்ன அப்படின்னு கேக்குறேன். அண்ணா அண்ணா, உங்கள் நான் பெண்ணாக பிறந்து இந்த பூமியிலே நான் பட்ட பாடும் கெட்ட கேடும் நான் எப்படி அண்ணா சொல்லுவேன் அண்ணா? தினமும் என் குடும்பத்துல வர கஷ்டத்தை எல்லாம் நினைச்சு 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 தினமும் நான் அழுதுனேதான் இருக்கிறேன். நீ ஒரு மாப்பிள்ளை பார்த்து கட்டி வச்சியே, அந்த அந்த ஆளு எதுக்கு புண்ணியம்? குடும்பத்துல சண்டை தான், கஷ்டம் தான். தினமும் ஒரு நாள் கூட சுகமா இருந்ததே கிடையாது. நீ பாடு கட்டி கொடுத்துட்டு நீ பாடு திருவோடு
ஏம்மா உலகத்திலே படி இருக்கக்கூடிய பரம கடவுள் தான். அவர் தான் எல்லாத்தையும் படி அழகிறாரு. ஆமா, அவருக்கு என்னமா குறை? உன்னையா நம்ம குறை வச்சாரு? போய் பாருமா. என்ன விஜனமோ தங்கையே ஆமாமா நீ வான்னு அழுகுற ஏடோதா நீ வான்னு சொல்ற ஒண்ணும் புரியலமா சொல்லுமா விவரமா சொல்லுமா அதுக்கு பதில் சொல்றமா அம்மா நான் பரமசிவம் அத்தான் பரமசிவன் உன்னுடைய மைத்துனன் அவர் செத்தவர் போல் இருக்கார். எப்படின்னா பொங்குறாரு நான் எப்படி அழுதுட்டு இருக்கிறேன் எரிய கொல்லி ஏறு சொல்ற மாதிரி எல்லாரும் மச்சிச்சு போல சாவலியான்னு கேட்டா வேணா அண்ணா அவர் செத்தவர் போல் இருக்கார். அப்படியா? ஒண்ணும் புரியலமா. எது நீ சொல்லு வார்த்தை எனக்கு ஒன்று தோணவில்லை. எது நீ சொல்லு வார்த்தை எனக்கு ஒன்று தோணவில்லை. ஆதலால் விவரமாக அம்மா நீ உழைப்பாயா? சொல்லக்கூடிய வார்த்தை எனக்கு ஒன்றும் தோணவில்லை அம்மா. நீ சொல்லக்கூடிய வார்த்தை எனக்கு ஒன்றும் தோணவில்லை அம்மா. புரியவில்லைம்மா. ஆமாமா சொல்றேனே தெரியல தெரியலமா எனக்கு. மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. சொல்றேன். ஆமா அப்புறம் உயிரா இருக்கிறான்னு சொல்றேன். ஒண்ணும் புரியலையே என்ன நடந்தது. கொஞ்சம் உயிர் போய் சொல்ல அதுக்கு வேணா உசாராக்குறியா அண்ணா என்ன நடந்தது அப்படின்னு கேக்குறேன். அண்ணா ஆதியிலே கிடைத்த மணி மந்திரத்தை அரணரோ உச்சரித்து முகமைந்தோ மனா அண்ணா கண்டதும் எனக்கு மைந்து வேண்டுமென வேண்டினாராம். அவர் சுடறிய தந்திட பின் தோல் தட்டி அக்கரித்து தூரி பேசி அண்ணா மாதவரே வாரும் என்று பார்க்க மாதனை பார்த்திரா யார் கடுத்திடும் கேட்ட
சோதியில் நீ கொடுத்த அவிட்டம் மணிமந்திரம் திருசூலம் நெற்றி 5 மணிமந்திர கல்லை அந்த ஈசனிடத்திலே கொடுத்து வைத்தேன். அதை சோதித்தும் சோதிக்காமலும் சில காலம் கழித்து வந்தார். ஆனா இன்றைய தினத்திலே அதை சோதித்து பார்க்க வேண்டும் என்று சோதித்து பார்த்தார். சோதித்த பிறகுனே அது பரிபூர்ணமாக 5 சிரமாக அவருடைய சிரத்திலே அமர்ந்தது. அந்த நேரம் அதோ தேவர்கள் எல்லாம் மிக்க சந்தோஷப்பட்டு அரகரா என்று கோஷம் எழுப்பினார்கள். அப்பொழுது அதோ சத்திய உலகத்தை ஆண்டு வரக்கூடிய கதிர்முகம் படைத்த பிரம்மதேவன் இந்த கைலாயத்திலே ஏதோ அரகரா சத்தம் அதிகமாக கேட்கிறது. நாம் போய் பார்க்கலாம். சத்திய உலகத்தை அரசர் அது கைலாயம் வந்தார். அது நம்மை போல் அரசர் வந்து விட்டாரே அப்படி என்று என் மதியான மன்னவர் பாருங்கள் சத்திய உலக அரசரே பாருங்கள் சரியான ஆசனத்தில் அமருங்கள் என்று சொல்ல ஐயா நான் அமர மாட்டேன் என்று மறுத்தார் சத்திய உலகத்து அரசர். ஏன்னு கேட்டா உங்களுக்கு என்னை போல் நீ ஒரு தேவன் தானே, என்னை போல் நீ ஒரு தேவன் தானே, உனக்கோ 5 சிரம் எனக்கு 4 சிரம், உன்னோடு நான் சமராக அமர்ந்தால் பார்ப்ப தேவர் எல்லாம் என்னை கேலியாக நினைப்பார்களே, அதனால எனக்கும் 5 சிரம் அருளினால் நான் உன்னோடு சமமா அமருவேன் அப்படின்னு சொன்னாரு சத்திய உலகத்து தேவன். அப்போ என்னுடைய மன்னவர் அவருடைய சூதை அறியாமல் அந்த சத்திய அந்த பிரம்மதேவனுடைய சதி அறியாமல் உனக்கும் 5 சிரத்தை கொடுத்தேன் என்று அருள்வாளித்தார். அப்படி கொடுத்த உடனே அப்ப பிரம்மதேவன் என்ன சொன்னார், அறிவில்லாத தேவர்களே அஞ்சா நெஞ்சம் கொண்ட அந்த ஆண்டி பயில வேண்டி நீங்க போக வேண்டாம். சுடுகாட்டில் வாழக்கூடிய சோதா பயிரை நம்பி நீங்க போக வேண்டாம். அறிவில்லாத தேவர்களே என் அருகே வாருங்கள். அந்த இரண்டமெல்லாம் யானே படைப்பேன், யானே தெய்வம், யானே எல்லா உலகத்தையும் படைப்பேன், எல்லா ஈசனையும் படைப்பேன், கைலாயத்தையும் படைப்பேன் சொல்லி தோல் தட்டி ஆக்கிரமித்து தூரி பேசுறான். அண்ணா நீதான் காப்பாற்ற நடந்ததா மைத்தனராம் பரமனுக்கு மடைய புத்தி மாறுமோ மாறாடுமோ நித்திரையில் கூட நீங்க நினைத்து விட்டால் ஓடி வர நேரமா நான் சொல்லிவிட்டேன். நீங்க என்ன ஒரு கால் ஒன்னா பாடு பாட முடியாது. நான் போறமா என் குடும்பம் அங்க நடுத்தல கட்டத்துல நான் போறமா குடும்பத்தால ஆமாமா குடும்பத்தை பார்த்து பார்த்து என் குடும்பம் இப்ப நடுரோட்ல நாடு பாத்துக்கறாங்க. மைத்தினருக்கு மடைய புத்தி மாறுமோ மாறாதோ அந்த மாநிலத்துல அந்த பரமனுக்கு தீர்மானம் செய்து கொடுத்து நான் படுற பாடு அந்த கடவுளுக்கு தான் நான் கூட பிறந்துட்டு இல்லையா, நீதானே என் கஷ்டத்தை தீர்க்கணும். அவரை குறை சொல்றேன் என்ன அவர் பண்ண தப்புதான். ஆனா இதுல ஒரு கருத்து இருக்கு. என்னம்மா அப்படின்னு கேக்குறேன். அண்ணா அண்டையுள்ள மட்டும் சளி போகாதென்று மாநிலத்தோர் பேசும் அந்த மாக்கம் போலே கண்டையினா உண்ட அந்த ஆண்டிக்கு என்னை ஏண்ட பின்பு நீங்கள் கட்டி கதை பேச வந்தீர். அண்ணா எனக்கு கதி வேறுண்டோ பெண்ணிகள்லாம் கூடி கழித்து பேசி வெளியே விட்டால் பின்னும் கேளி பெண்களுக்கு அழித்துக்குவார்கள் அண்ணா அண்டை அயல் அறியாத முன்பே அடக்கி அழுது பொறுப்பே அண்ணாவே அறியாத உடனே பிறப்பே
நான் குறை சொல்லாதண்ணா, எங்க வீட்டுக்கார குறை சொல்லாத. இன்னைக்குதான் தெரியுமா அவரு தெரியுமா உன் வீட்டுக்கார் பண்றது? அவர் கொஞ்சம் கஞ்சா மிச்சமா சாப்பிட்டா அவரு புத்தி கட்டத்தனமா நடந்துக்கிறாரு. மண்டையுள்ள மட்டும் சளி போகுமோ போகாது. ஏன்னா நாம சொல்லுவாங்க, மானம் உள்ளவரை மழை போகாது, மண்டை உள்ள சளி போகாது சொல்லிருப்பாங்க. அதனால சளி மண்டை வரைக்கும் சளி இருந்தா இருக்கும். அவர் புத்தி உனக்கு தெரியும். அவர் சொல்லாமா, கண்ட இடம் உண்ட ஆண்டிக்கு என்னை ஈண்ட பின்பு எனக்கு அவர் கொடுத்துட்ட. இப்ப போய் கட்டுக்கதை பேசுறியே, இது கட்டுக்கதை பேசுறியே அண்ணா. இப்ப அது மாதிரி பேசாத. இப்ப எங்க வீட்டுக்கு என் குடும்பத்துல இப்படி நடந்து வெளியில எல்லாம் கேவலமா பேசுவாங்க அண்ணா. அதனால நீதான் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். நீதான் என்ன காப்பாத்தணும், அவரை காப்பாத்தணும். அதான் தங்கச்சி ஆசைக்காக மச்சான் காலையாச்சு புடிக்கணுங்க. அதனால மச்சான புத்தி புத்தி சொல்லலாம். நீ எந்த தல்லை தனக்கு ஒருவன் நீதி சொல்லும் இங்கேயுள்ள உன்புற தன் கேள்வி எல்லா விவரமத்தா எண்ணிருந்து சொந்த தங்க யானதாக யானதற்கு ஓடி வர நேருதம்மா. அந்த பிரம்மன் மனமடக்க ஆச்சரியமாக பயப்பட வேண்டாம். நானே நேரில் சென்று காரியம் கச்சிதமா முடித்து வாரேனம்மா. அண்ணன் வந்தா காரியம் முடியும். சுப காரியம்மா சரி 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 அண்ணா, சீக்கிரமாக சென்று அவர் மீட்டு கொண்டு வாய்ப்புண்ணா. உங்க வீட்டுக்காரர் பேசிட்டு இருப்பாங்க. இப்போ உங்க படிகரி ஆக வைப்போ பகவான் தருவாங்க. நாம சிறப்பா வந்திருக்கூடிய வேணுகோபால் என்று சொல்லக்கூடிய ஆறு அண்ணா இத ரூபாய் 200 எடுத்துள்ளார். அந்த குடும்பத்திலே வீரம் துறை இருந்து அருளை பலிக்கு அப்படியே பார்த்து செய்யும். மைத்துனா ராமானம் கெட்டீரோ உங்கள் மதிப்பை உனக்கு மானா சூடு சொரணம் ராசம் எதனா கொஞ்சம் இருக்குதா இல்லையாவா மைத்துனா? அப்படியா இது மாதிரி பண்ற? ஓ மாமா ஐயா ஏலிதான் பேச பேசுறீங்க மாமா. நான் பேப்பர் இப்படி போச்சு மாமா, நான் என்ன செய்வேன்? எழுதமா போச்சு மாமா.
தெரியுமா? நீங்க தலையே அடியோடு நட்டு கொண்டீங்க. அதற்கு மாமா தொல்லை வாரும் மதவா கண் பார்க்க வேண்டும். மதவா இதெல்லாம் சொல்ல வர தெரிஞ்சிருந்தா நான் முதல்ல அவனுக்கு நான் கொடுத்துருக்க மாட்டேன். செக் பண்ணி விடுறான். ஆமா இந்த செக் பண்ணல என்னமோ ஏதடி என்னமோ ஏதேன்னு இருப்பீங்களா? இல்ல சொல்றபடிதான் கேட்பீங்களா? நீ சொல்றதெல்லாம் கேட்கணும் மாமா. எப்படியாவது விடுவிச்சு விட வேணும். ஓ மாமா அந்த சூதன்னா சொல்வாய் மாதாவா ஒரு சூது இருந்தா சொல்லு மாமா. அது என்ன சூது மாமா? காட்டி கொடுக்கப்படுவே காட்டி கொடுக்க உட்படுவேனா? காட்டி கொடுக்க மாட்டேன். காட்டி கொடுக்க மாட்டேன். கையையும் நைவை விட மாட்டேன். கையை பிடிச்சிங்க கட்டிமா. ஆமா வைத்துனா மாமா. ஓ மாமா வைத்துனா எந்த என்ன செய்ய சொல்லுவே மாமா எப்படியோ நீங்க கண்திறங்க பாருங்க. பார்த்தாலும் என் வேதனை தீரும். பஞ்சகனோடு வாதாடி
இழுப்பீங்க வழி வழிய சண்டைக்கு வாங்கிட்டு இழுப்பீங்க வழியில சண்டைக்கு செய்யணும். ஆமா வழிய சண்டைக்கு அவன் சிரத்தை கிள்ளிடுங்க வைத்துனா நடுவில் இருக்கிற சிரத்தை கிள்ளிடுங்க வைத்துனா நம்ம கண்டிப்பா ஜெயம் பெறலாம் ஓ மாமா வைத்துனா அவன் சிறந்த கல்ல சொல்றீங்க. ஆமா நீங்க எங்க தெரியுமா இருக்கணும்? அண்டா ஏலி நின்று பார்த்துக்கோ அண்டையில் நின்று என்னை பார்த்துக்க மாமா. எனக்கு ஆபத்து வந்தாலும் நீங்க தான் காக்கணும். நானே காட்டுதான் நம்பி போறான். அப்படியே சொல்லி வரீங்க மாமா. வா வா ஓ எங்க வருகிறாரா? ஏ பிரமணா எந்த காரியமானாலும் பயப்படாதே எந்த காரியமானாலும் பயப்படாதே பிரம்மணி விடமங்களாமோ வென்று முன்னக வெளிய சண்டை ஊட்டி உன் கரத்தினாலே ஊட்டியே உன் கரத்தினாலே அப்படி மாமா அந்த பிரம்மன் தலையை வலிய சண்டைக்கு இழுத்து தந்திரமாய் நடுவில் இருக்கக்கூடிய அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். அப்படியே செய்யணும் மாமா. சொல்லை நம்பி போற மாமா. சொல்ல போறேன் மாமா. போ போ சென்று வென்று அமைத்துனா உட்கார டேய். நோக்கமெல்லாம் மறந்து